எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நியூமராலஜியாக இருந்தாலும் சரி, வாஸ்துவாக இருந்தாலும் சரி, அல்லது ஜெம்ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி, அது சார்ந்த கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்த அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிபதி. என்னன்னா திருமணம், தொழில், குழந்தை பேர், இது மூணையும் குறிப்பிடுறவர். அவரும் லீவில் போயிடுறாரு. அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா லைஃப்ல உதாரணத்துக்கு மேஷ லக்னமா ஒருத்தர் இருக்காரு. மேஷ லக்னம், அவர் என்ன ஸ்டோன் போட்டு? மேஷ லக்னமா இருக்கிறவருக்கு 2 ஸ்டோன் வரும். லைஃப் டைம் லைஃப் டைம் போட்டுக்கலாம். எந்த உலோகத்துல பதிக்கிறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேருக்கு என்னன்னா தங்கம் விற்கிற விலைக்கு வாங்க முடியாது. சோ நான் மாணிக்கத்தை வெள்ளியில போட்டுக்கிறேன், வைரத்தை வெள்ளியில போட்டுக்கிறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இதற்கு எப்படி நீங்க என்ன மாதிரி? நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த ரத்தினத்தை இந்த உலோகத்துல தான் அணியணும்னு விதி இருக்கு. பரம்பரையா நகைகள் வச்சிருக்காங்க. என்னுடைய மாமியார் வைரத்தோடு கொடுத்தாங்க, எங்க அம்மா வந்து சீரா கொடுத்தாங்க, அதான் நான் போட்டிருக்கேன், இப்ப என்னுடைய வாரிசுக்கு தர்றேன், அந்த மாதிரி தரலாமா? நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, வெள்ளி பொருட்களையும் வைர பொருட்களையும் அவங்க காலத்துக்கு பிறகுதான் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் சயின்டிபிக் நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கமா, வணக்கம். வாழ்க வளமுடன். திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து ஜெமாலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரையாரிட்டி அதான். ஜெம்ஸை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. குறிப்பா இந்த வைரத்துக்குன்னே நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. அதுக்கான புக்ஸே போட்டிருக்கீங்க, நவரத்னங்களுக்கான புக்ஸும் நீங்க போட்டிருக்கீங்க. நாலேஜ், அதாவது பாக்குறவங்க வந்து அதை வாங்கி படிச்சு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை விதமான வைரங்கள் இருக்கு, அதனுடைய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம இந்த ராசிக்கல் அப்படிங்கிறத ஒருத்தர் பாக்குறவங்க எந்த அடிப்படையில அவங்க போடணும்? ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கு. நான் ராசியை பார்த்து போடணுமா, லக்னத்தை பார்த்து போடணுமா? முதல்ல அதுக்கான ஒரு கிளாரிட்டி சொல்லுங்க. பொதுவா வந்து ஜெம்ஸ் ரத்தினங்கள் அப்படிங்கிற போது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது இப்போ நீங்கள் வந்து ஒரு சொற்பத்தொகை இல்லை, அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணுறீங்க. ஸோ போடும்போதே எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போட்டுக்கலாம். நகைக்கடைக்கு போனோன்னே நீங்கள் என்ன ராசின்னு கேட்பாங்க, எதையோ ஒன்று மாட்டி விட்ருவாங்க. நான் என்னன்னு சொல்லுறேன்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் எதை செய்கிறீங்களோ சாஸ்திர அடிப்படையில் செய்யும்போது அது பற்றிய கொஞ்சம் புரிதலையும் தெரிஞ்சுக்குங்க. என்னுடைய விண்ணப்பம் அதுதான். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நியூமராலஜியாக இருந்தாலும் சரி, வாஸ்துவாக இருந்தாலும் சரி, அல்லது ஜெம்ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி, அது சார்ந்த கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க. என்னுடைய முதல் ப்ரியாரிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு ஜெம்ஸ்டோன் போட்டிங்கனாக்க அது வாழ்நாள் முழுக்க அணிஞ்சிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் என்னுடைய ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த திசை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோன்ஸை போடக்கூடாது, கொஞ்சம் காலகட்டத்துக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வாங்கி போட்டுக்கிறாங்க ஒரு சூழல். அப்புறம் அதை போட்டுக்கிட்டா உங்களுக்கு வேற ஆப்போசிட்டா டைரக்ஷன் வரும். சோ இதுக்கான ஒரு கிளாரிட்டி இப்ப நீங்க அழகா கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை பாருங்க. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த டைமு, பிறந்த இடத்த வச்சு நீங்கள் ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் ஈஸியாக போட்டுடலாம். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 9 கிரகங்கள் குறிப்பிட்டிருக்கோம். அது பூமியை உட்பட இப்போ சுழற்சியாக நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதில் லானான்னு ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த லானாங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான். லக்னங்கிறது நம்ம தான். நம்ம பிறவி, நம்மளுடைய இதுதான் வந்து நம்ம லக்னமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த லக்னம்னு உதயமானவனையுமே மற்ற கிரகங்களில் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நட்பு எதிரின்னு பிரிஞ்சிடும். எப்பயுமே சரி, நீங்க எங்க போனீங்கன்னாலும் நண்பர்களும் இருப்பாங்க, எதிரிகளும் இருப்பாங்க. அது நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறது தான். இதன் காரணமா தான் அதே மாதிரி நட்பு கிரகங்கள், எதிரி கிரகங்கள்னு 2 உருவாயிடும், டிவைட் ஆகிடும். நீங்க பிறக்கிற அந்த இடத்த பொறுத்து நீங்க டிவைட் ஆகிடும். அந்த மாதிரி டிவைட் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே லக்னாதிபதி நன்மையை செய்வார். இது வந்து ஜோதிடத்தில் உள்ள ரூல். இது ஒன்று. 5ஆம் இடத்த அதிபதி நன்மையை செய்வார், இது ரூல். அதே மாதிரி 9ஆம் இடத்த அதிபதி ஒரு பாதி நல்லது செய்வார், பாதி கெட்டது பண்ணுவார். அப்போ 9ங்கிறத விட்டுட்டு கூட லக்னத்தை 5ஆம் இடத்தையும் நம்ம கவனிச்சிக்கலாம். இந்த லக்னாதிபதி என்றைக்குமே நல்லது செய்வார் அப்படிங்கிற பொழுது அந்த லக்னாதிபதி லீவ்ல போயிடுறது. நல்லது செய்கிறவர் லீவ்ல போயிடுறாரு. லீவ்ல போயிட்டாருன்னா எந்த அளவுக்கு லீவ்லன்னா, லைஃப் டைம் லீவ்ல போனாருன்னா அப்போ லக்னாதிபதியால் வரக்கூடிய நன்மைகள் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி 5ஆம் இடத்த அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிபதி. என்னன்னா திருமணம், தொழில், குழந்தை பேர், இது மூணையும் குறிப்பிடுறவர். அவரும் லீவ்ல போயிடுறாரு. அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, லைஃப்பில் கரண்ட் இருக்கும், பட் லோ வோல்டேஜாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் ஓடாது, மற்ற விஷயங்கள் ஓடாது, கரண்ட்டும் லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோ வோல்டேஜை ஸ்டெபிளைசர் மூலமாக நம்ம பலப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டெபிளைசர் மாதிரி தான் இந்த ஜெம்ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டெபிளைசர் மாதிரி ஏன் ஜெம்ஸ்டோனை யூஸ் பண்ணுறோம்னா, சாமி சிலைக்கு கீழேயும் வீட்டு நிலைக்கு கீழேயும் இந்த நவரத்னங்கள் நீங்கள் வைக்கிறத பார்க்கலாம்.
ஆமா. ஏன்னா சாமி சிலைக்கு கீழே வைக்கும்போது நவரத்னங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கிறதுனால தான் அந்த புனிதமான இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை ஒரு வைக்கிறாங்க. சிலை பிரதிஷ்டைக்கு முன்னாடி பண்றது. வந்து இந்த நவரத்தனங்களை போட்டு கண்டிப்பா தான் வந்து வைப்பாங்க. வைப்பாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கண்கூட பார்க்கலாம். சாமி சிலைக்கு ஒரு பவர் வரணும்னாக்க பிராண பிரதிஷ்டை, மாதிரி யந்திர ரூபமான ஒரு வழிபாடு, அது மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் மூலமான கிரகங்களை இழுத்து அங்கே வர்றவங்களுக்கு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக தான் பூரணமாக இந்த மாதிரி எல்லாம் கவனித்து செய்யப்படுது. ஸோ நவரத்னங்கள்ங்கிறது விளையாட்டு கிடையாதுங்கிறது நம்ம அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதை போடும்போது இந்த நவரத்தினையே தூக்கி எல்லாத்தையும் போட்டுக்கிறது, மோதிரமா போட்டுக்கிறது. நிறைய பேர் போட்டிருப்பாங்களே நவரத்ன மோதிரம்னு சொல்லி, அது கையில பாத்தீங்கன்னாக்க 9 கலர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஃபங்க்ஷன்ல மோதிரத்தை. நீங்க நண்பர்களை மட்டும்தான் கூப்பிடலாம். ஆ. எதிரிகளையும் கூப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த இடம் கலையபரம் ஆயிடும். இல்ல இதுக்கு ஏதோ ஒரு வயது தாண்டியாச்சுன்னா அது அது வந்து போடும்போது மாலை அணிஞ்சிக்கலாமா, okay. ஒரு 60 வயசுக்கு மேல மாலையை தான் நீங்க போட்டுக்கலாம். மோதிரமாக நவரத்ன மாலை போடக்கூடாது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த 8 விதமான ரத்தினங்கள் வந்துடும். ஆமா. இந்த வைரம் மட்டும் ஒரு டாலரா தனியா போட்டுக்கலாம். ஓகே. அது கூட நவரத்ன சேர்க்கக்கூடாது. மாலைக்கு அது குறிப்பிட்ட வயதுக்கு மேல அது ஓகே தான். பட் இந்த கீழே நம்ம ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையில இருக்கோம் பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில சம்பாரிச்சாகணும், ஓடியாகணும், உழைச்சாகணும், நமக்காக இல்லைனாலும் பின்வரும் சந்ததிகளுக்காக ஓடியாகணும், அந்த சூழல் வரும்போது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. பொதுவாக லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதி லீவ்ல போயிட்டாருன்னா அவரை வரவழைக்கிறது எப்படி, இல்லை அங்கேருந்து நம்ம சில விஷயங்களை பெறுவது எப்படிங்கிறது மாதிரி இந்த ரத்தினங்களை மட்டும், அதாவது நான் லீவ்ல போயிட்டாருன்னு எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 6, 8, 12ல மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுறது. ஓகே. அதுதான் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. 6, 8, 12ல போய் மறைவுல போய் உட்கார்ந்துடுறது. மறைஞ்சிருந்தாருன்னா அவரால் நமக்கு வரக்கூடிய பலன்கள் எதுவுமே வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி ரத்தினங்களை உபயோகிக்கும் போது அதற்குரிய தெய்வங்களும் இருக்கு. அந்த தெய்வங்களையும் குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடும் போது, இப்போ உதாரணத்துக்கு சூரியனார் கோயில், சந்திரன்னா திருப்பதி வரும், திருப்பதிக்கு போயிடுறது, பௌர்ணமி இரவுன்ற இங்க தங்குறது. அதே மாதிரி சந்திரனுக்கு திங்களூரை குறிப்பிடுவாங்க. திங்களூர் வந்து அந்த ஸ்தலம் மாதிரி, பட் டைரக்டா தெய்வமே வந்து சந்திரனுடைய பவர் கிடைக்கணும் திருப்பதி. திருப்பதிங்கிறது சந்திரனுக்கு மட்டும் இல்ல, சனிக்குரிய தெய்வமும் அவர் தான். சந்திரன் சனிக்கு 2க்குமே அவர் அதிபதியா இருக்காரு. 3ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குருவோட இதுக்கு வந்து திருச்செந்தூர் முருகரை குறிப்பிடப்படுது. அது நீங்க பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுடைய தெய்வமா நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மனை குறிப்பிடப்படுது. சுக்கிரனுடைய தெய்வமா வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அவருடைய தாயார் சன்னதி குறிக்கப்படுது. அதே நீங்க வந்து 8ஆம் நம்பருக்கு திருப்பதி வந்துடும். 9ஆம் நம்பருக்கு செவ்வாயுடைய அனுக்கிரகமா நமக்கு வந்து பழனி ராஜ அலங்காரம், பழனி முருகர் ராஜ அலங்கார போட்டோ வச்சு வழிபடுறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்க லக்ன ரீதியா நீங்க பாத்தீங்கன்னாக்க லக்ன அடிப்படையில போடுறது தான் மிக சிறப்பாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு மேஷ லக்னமா ஒருத்தர் இருக்காரு, மேஷ லக்னம், அவர் என்ன ஸ்டோன் போட்டு? மேஷ லக்னமா இருக்கிறவருக்கு 2 ஸ்டோன் வரும். லைஃப் டைம் போட்டுக்கலாம். கழட்டாம போட்டுக்கினாக்க உங்களுக்கு பவழமும் அந்த மாணிக்கமும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் போட்டுக்கலாம். இந்த விஷயத்துல நான் சொல்லும்போது, இப்போ நீங்க பவழமும் மாணிக்கமும் நீங்க போய் ஒரு கடையில வாங்குறீங்க. கடையில வாங்கும்போது அது உண்மையான ரத்தினமா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜெம்ஸ்டோனுக்கு சர்டிஃபிகேட்டை வாங்குங்க. ஒன்று. 2வது, என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய நகைக்கடைக்காரராக இருந்தாலும் அவருக்கே தெரியாம சில தவறுகள் நிகழ்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ரிட்டர்ன் கேரண்டி ஒரு 50% கிடைக்குமான்னு கேட்டுக்குங்க. வாங்கும் பொழுதே நான் இப்ப இதை ரிட்டர்ன் கொடுத்தேன்னா எனக்கு இதற்கான ஒரு 50% கிடைக்குமான்னு கேட்டுக்குங்க. இந்த 2 விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு, ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்குமா நான் வந்து சர்டிஃபிகேட் ஸ்டோன்ஸ் தான் கொடுப்பேன். அதே மாதிரி அவங்க சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டுக்குவேன். டீல் பண்றோம். அதெல்லாம் ஆமா, நீங்க சப்ளை கொடுக்கும்போதே சொல்லிடுறேன், இது மாதிரி வந்து இது பண விஷயம், நல்லபடியா திருப்தியா இருந்தா 4 பேருக்கு சொல்லுங்க, இல்லையா திருப்பி எனக்கு கொடுத்துட்டு வாங்கிக்கணும். இது மாதிரி நடக்கிறது இல்லை, நம்ம பார்த்து தான் கொடுக்குறோம். இருந்தாலும் இந்த பண விஷயங்கிறதுனால நான் அப்படி சொல்லிடுறது. இதை நீங்க நகைக்கடையிலையும் நீங்க அதை கேட்டு இது உங்ககிட்ட வாங்கிக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அது சரியில்லைங்கும் போது அது ஆமா, கண்டிப்பா அது வேண்டாம். அந்த விஷயங்கள் வேண்டாம், அந்த கர்மா வேண்டாங்கிறது என்னுடைய பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அதையும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி டெசாஸ்டோன்ஸ் அணிகிறத நான் வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ணுறது இல்லை. அந்த ராகு கேதுக்குண்டான திசைகள் நடக்கும்போது மட்டும், ராகுக்குண்டான திசை, அதாவது ஒரு லாங் டேர்ம் திசை இருக்குது பார்த்தீங்களா, அது மலிவான ஒரு விலை உள்ளது தான். கோமேதகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மலிவான விலை தான் அது. இப்போ மேஷ லக்னம் என்ன அணிஞ்சிக்கலாம்? நீங்கள் பவளமும் அந்த மாணிக்கமும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து எது நல்லா வரும்னா, ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் தான் அதிபதி. சுக்கிரனுடைய அதிபதி அப்படிங்கிற போது என்னன்னா, சுக்கிரனுக்கு அதிபதி வைரம் அணிஞ்சிக்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால மரகதம் அணிகிறது சிறப்பா இருக்கும். ரிஷபத்துக்கு வைரம் மரகதம் ரெண்டுமே போட்டுக்கலாம். ஆமா. மிதுன லக்னத்துக்கு மரகதம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி வைரம், அது மாதிரி சேர்த்து போட்டு அதே திருப்பியும் மரகதம் அண்ட் வைரம் போட்டுக்கலாம். கடகராசி கடக லக்னத்துக்கு
முத்து போட்டுக்கலாம். ம். முத்து ரொம்ப அருமையா நல்லா இருக்கும். இதுல இன்னொரு ஒரு சந்தேகம்னா எந்த உலோகத்துல பதிக்கிறோங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான முக்கியம். விஷயம். ஏன்னா சில பேருக்கு என்னன்னா தங்கம் விக்கிற விலைக்கு வாங்க முடியாது. ஆ, சோ நான் மாணிக்கத்தை வெள்ளியில போட்டுக்கிறேன், வைரத்தை வெள்ளியில போட்டுக்கிறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் நிறைய இருக்காங்க. பேர் இருக்காங்க. சோ இதற்கு எப்படி நீங்க என்ன அதாவது மாதிரி நான் சொல்ல உலோகத்தை? வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த ரத்தினத்தை இந்த உலோகத்துல தான் அணியணும்னு விதி இருக்கு. நீங்க பணக்காரருங்கிறதுனால தங்கத்துல தான் அணியணும்னு சொல்ல முடியாது. வெள்ளியில தான் போட வேண்டிய சூழல் வந்ததுன்னா அதை போட்டுக்கு தான் வேணும். ஏன்னா அந்த பவர் அப்பதான் கிடைக்கும். அதே மாதிரி நான் ஏழை, என்னால முடியாதனால நீங்க வெயிட் பண்ணி தங்கத்துக்கு உண்டான சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் அதை பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா அப்பதான் அந்த பவர் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வெறும் கல் போட்டுக்கணும்னு சொல்றாங்கன்னு ஆமா. சொல்லிட்டு இந்த பித்தளை மோதிரத்திலயும் கல்ல அந்த பதிச்சுக்கிறாங்க, பவர் வந்து வெள்ளியிலயும் பதிச்சுக்கிறாங்க. கல்லுடைய பவர் அதிர்வு வந்து அந்த மெட்டல் வழியா தான் இறங்குறதுன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓப்பன் செட்டிங்ல நம்ம வச்சிடறோம். பட் ஓப்பன் செட்டிங்ல வச்சாலும் அதனுடைய பவர்ஸ், அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இறங்கும் போது அந்த மெட்டல் வழியா தான் இறங்குது. நீங்க மரகதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அப்ப அந்த மரகதத்துடைய வைப்ரேஷன் சில்வர்ல தான் வேகமா இறங்கும். கோல்டுல இறங்கவே இறங்காது. அந்த மரகத பச்சை வந்து சில்வர்ல தான் சில்வர்ல தான் இறங்கும். ம், ம். சில்வர்ல தான் அந்த வேலை வந்து அதனுடைய கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். Okay. ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இந்த முடிவெல்லாம் சொல்றேன். கிட்டத்தட்ட நான் 95லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். கண்டிப்பா. ஃபூல் ப்ரூஃப் மெத்தட் இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு போட்டுதுன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தவிர்த்து எந்த பலன்களும் தீய பலன்களும் வரவே வராதுங்கிறது என்னுடைய கருத்துமா. கண்டிப்பா. இப்ப கடக லக்னத்துக்கு பார்த்து கடக லக்னத்துக்கு நீங்க முத்து போடலாம். முத்து முத்து அதுவும் நல்லா வந்து வெள்ளியில பதிச்சுதான் வெள்ளியில போடணும். பதிச்சு போடணும். சரி, அடுத்த சிம்ம சிம்ம லக்னத்துக்கு லக்னத்துக்கு மாணிக்கம். மாணிக்கம் மாணிக்கம் தங்கத்துல போடணும். தங்கத்துல தான் மாணிக்கம் போடணும். போடணும். சரி, ஓகே, ரைட். அடுத்ததா அதுக்கு அடுத்து கன்னி லக்னம். கன்னியா லக்னத்துக்கு நீங்க மரகத பச்சை Okay. அதே வந்துடும். வெள்ளியில போடலாம். வெள்ளியில போட்டுக்கலாம் அதே மரகத மாதிரி நீங்க பச்சை. துலா லக்னத்துக்கு வைரம். வைரம், அதே மாதிரி நீங்க இதுக்கு வந்துட்டீங்கன்னா விருச்சிக விருச்சிக லக்னத்துக்கு பவழம். பவழம். இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு கனக புஷ்பராகம். அதுக்கு பிறகு மகர லக்னம் கும்ப லக்னம் ரெண்டுக்குமே வந்து நீலம். நீலம்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. சஃபயர் போட்டுக்கிறது, ப்ளூ ப்ளூ சஃபயர் சஃபயர்னால பயப்படுவாங்கன்னா சனியோட கல்லு நிறைய பார்த்து பேர். போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இதற்கு கவனிச்சு. ஏதாவது விரல்கள் இருக்கா சார்? இந்த எல்லாத்துக்கும் கையில ஒரு- தான் இந்த விரல்கள்ல ஆமா தான் இந்த ஆமா ரத்தினங்கள் ஆமா ஆமா அணியணும். ஆமா கண்டிப்பா இருக்கு. சரி. ஆள்காட்டி விரல் அப்படிங்கிற போது அப்போ நம்ம இல்ல மீனத்தை முடிச்சிடும். மீனத்துக்கு மீனத்துக்கு அதேதான் கனக கனக புஷ்பராகம் தான். புஷ்பராகம். ஆமா. சரி, ஓகே. சுண்டு விரல் அணியக்கூடிய ரத்தினங்கள்லாம் என்னெல்லாம் போட்டுக்கலாம்? வைரமும் மரகதமும் போட்டுக்கலாம். ரெண்டுமே இதுல அணியலாம். அணியலாம். அடுத்தது இந்த மோதிர மோதிர விரல்ல விரல்ல வந்து மாணிக்கம் போடலாம், கனக புஷ்பராகம் போடலாம், பவழம் போடலாம். ஓகே. நடு விரல்ல சனி நீலம் விரல் மட்டும்தான். அப்படிங்கிறது. சனி விரல் நீலம் மட்டும். நீலத்தை தாண்டி ஏன்னா நிறைய பேர் வேற ஸ்டோன்ஸ் போட்டு ஆமா, நாங்க ஆமா, பாத்துருக்கோம். போடக்கூடாது. வைரம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பவழம் போடக்கூடாது. வைரம் போட்டிருப்பாங்க. இல்ல போடக்கூடாது. சோ இதுல வந்து வெறும்னா நீலத்தை தாண்டி எதுவும் போடக்கூடாது. போடக்கூடாது. சரி, ஆள்காட்டி விரல்ல என்ன போடலாம்? முத்து கனக புஷ்பராகம் போடலாம். முத்து கனக கனக புஷ்பராகம் புஷ்பராகம். போடலாம். நிறைய பேர் இந்த கட்டை இதுலயும் விரல் வந்து அது போட்டிருப்பாங்களே இல்லம்மா, இதுல rings. சயின்டிபிக் கிடையாது. இதுல போடக்கூடாது. போடக்கூடாது. ஏன்னா இது Okay, வந்து அதுலயே ரத்தினங்கள் வச்சதை போடவே ஆமா கூடாது. மரகது 4 விதமான அந்த விரல்கள்லயும் 4 அந்த நவரத்னங்கள்ல எந்த ரத்னங்களை வேணாலும் 4 விரல்லையும் போடுறது நம்ம குறிப்பிட்ட விரல்ல போட்டுக்கலாம். அதே மாதிரி யூனிவர்சல் ஃபிங்கர்னு இருக்கு. இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, ஆமா. நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம். இதுல என்ன வேணா போட்டுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் நீங்க ரூபியும் கனக புஷ்பம் இது இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பவழமும் மாணிக்கத்தையும் தவிர்த்து நீங்க இதுவும் என்ன ரத்தினம் வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப தனியா போடாம சில பேர் 2 ரத்தினங்கள் போட்டிருப்பாங்க. நட்பு வைரமும் ரத்தினங்களா? நீலமும் சேர்த்து போட்டிருப்பாங்க நட்பு சில பேர். ரத்தினங்களான்னு பாத்துக்கணும். So, நட்பு அதுவும் கிரகங்களான்னு வந்து- ஆமா அதையும் பார்க்கணும். அதற்கான இது 2 கண்டிப்பா 3 இருக்கு. நீங்க இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க பெரிய வைர நெக்லஸ் வாங்குறாங்க. ஆமா. வைர நெக்லஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க இவங்க வாங்குறது சிகப்பு வச்சு வாங்குறாங்க, மாணிக்கத்தை வச்சு வாங்குறாங்க. மாணிக்கமும் சுக்கிரனும் பயங்கர எதிரி. வாங்க கூடாது. வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதாவது அதுல வந்து மரகதம் பதிச்சு வாங்குங்க அல்லது நீலம் பதிச்சு வாங்குங்க. ஓகே. மாணிக்கம் ரூபி வச்சு வச்சு வாங்க வாங்கவே கூடாது. கூடாது. அதே மாதிரி கனகு சுறாம வச்சு வாங்குறாங்க சில பேர். ஆமா, ஆமா. ஏன்னா அசுரகுரு தேவகுரு யுத்தமே தேவகுரு. வந்துரும் அந்த இடத்துல. சோ இந்த 2 கல்ல அவாய்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது பண்ணிட்டு நல்லது. நீங்க அட்ராக்டிவா இருக்குங்கிறது ரைட்டு தான். பட் இதை நீங்க வந்து அட்ராக்டிவ் அஸ்ட்ராலஜிக்கலாவும் இருக்காவும் பாத்துக்குங்க. அது ப்ளூ வச்சு வாங்குங்க அல்லது கிரீன் வச்சு வாங்குங்க. ஓகே. இல்லையா உங்களுக்கு வந்து ரெட்டு தான் அட்ராக்டிவா இருக்கா, ரூபியை வைக்காதீங்க. ஓகே. வேற ஜெர்கான் ஸ்டோன்ஸ் ஜெர்கன் டைப்ல ஸ்டோன்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். சயின்டிபிக் சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுட்டு போங்க. நேச்சுரல் ஜெம் ஸ்டோன்ஸ் ரெட் வைக்காதீங்க. கலர் ஆட் பண்ணக்கூடாது வைக்காதீங்க. வைரத்தோட. பொருத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். ஓகே. சேர்க்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னா இந்த பரம்பரையா நகைகள் வச்சிருப்பாங்க. ஆமா. என்னுடைய மாமியார் வைரத்தோடு கொடுத்தாங்க, எங்க அம்மா வந்து சீரா கொடுத்தாங்க, அதான் நான் போட்டிருக்கேன், இப்ப என்னுடைய வாரிசுக்கு தர்றேன், அந்த மாதிரி தரலாமா? ஒருவர் அணிஞ்ச அந்த ஸ்டோனை இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கலாம்? இது வந்து நிறைய குடும்பங்கள்ல பாரம்பரியமா உள்ள குடும்பங்கள்ல கேட்கிற கேள்விதான் அது. இது நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க வெள்ளி பொருட்களையும் வைர பொருட்களையும் அவங்க காலத்துக்கு பிறகுதான்
அடையிற மாதிரி பண்ணணும் ஃபர்ஸ்ட். வெள்ளியும் கொடுக்க கூடாது. வெள்ளியும் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஒரு மகளுக்கு சீராவே பண்றோம் அப்படின்னாலும், ஏன்னா சில பேர் வீட்ல வாங்க முடியாது, நம்ம வீட்ல இருக்க வெள்ளியவே பாலிஷ் பண்ணி அவங்களுக்கு சீரா பண்ண முடியாது, கொடுத்துடலாம்னு நிறைய பேர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் யோசிப்பாங்க. கருத்து. தங்கத்தை கூட கொடுக்கலாம். நீங்க வெள்ளியை வந்து உபயோகப்படுத்தினா கொடுக்க கூடாது. உபயோகப்படுத்தினது மட்டும் இல்ல, நீங்க வீட்டுல வந்து சுக்கிரனுக்குரிய உலோகமும் வெள்ளி தான், ஆமா, சுக்கிரனுக்குரிய ரத்தினமும் வைரம் தான். இந்த சுக்கிர பொருட்களை, லட்சுமிகரமான பொருட்களை நீங்க குழந்தைகளுக்கு கூட கொடுக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய இந்த தத்துவத்துடைய கருத்து. இது அவங்களுக்கு பிறகுதான் கொடுக்கணும். அவங்களுடைய பிறகு பிறகு அவங்க அடைஞ்சிக்கலாம், அவங்க எடுத்து அதை யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, அம்மா கொடுத்ததா இருந்தாலும் சரி, ஏதாவது நமக்கு பொருத்தமானதான்னு நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா அவங்க உபயோகிச்ச அந்த வைரத்தோட மூக்குத்தியும் நம்ம உபயோகிக்கலாம், உபயோகிக்கலாம். அவங்க காலத்துக்கு பிறகு உபயோகிக்கலாம். எப்படி உபயோகிக்கணும்னாக்க, நமக்கு பொருத்தமா இருக்கான்னு அதை பாத்துக்குங்க. நம்ம லக்னத்துக்கு அது பொருத்தமா இருக்கா, எதிரியா இல்லாம இருக்கான்னு பாத்துக்குங்க. நீங்க ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருங்க, வீட்டுல வச்சுக்காதீங்க. ஓகே. வீட்லயும் வைக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வைரம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனை வருதுங்கிறத விட்டு இல்ல, சில பேர் போட்டதுக்கு பிறகு ஒரு 1 ஹவர்லயே ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் நீங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா, வைரம் போடும்போதே சில பேர் 1 ஹவருக்கு மேல எனக்கு போட முடியாதுங்க, இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வருது அப்படிம்பாங்க. இது வந்து பொருந்தாலேன்னு அர்த்தம். அப்பதான் நீங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, திருப்பி கழட்டி லாக்கர்ல வச்சிருங்க. யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சோப் வாட்டர்ல போட்டு கிளென்சிங்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் இறங்குறதுன்னு ஒரு சப்ஜெக்ட். ஆமா, நிறைய பாட்டிங்களுக்கு எல்லாம் அவங்க பாட்டி அம்மா எல்லாருமே ரெகுலராகவே வைரத்தோடு போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம என்ன ஏதாவது அக்கேஷனுக்கு போட்டு அப்புறம் கழட்டி வச்சிருவோம். அந்த ஆக்சுவலி கேட்கணும்னு நினைச்சேன், அந்த எண்ணெய் இறங்குறது அப்படின்னா என்ன? எண்ணெய் இறங்குறதுன்னு சொல்றது ஒரு காமன் வேர்டா இருக்கு. எண்ணெய் இறங்குறது அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, தலையில தேய்க்கிற எண்ணெய், உடம்புல தேய்க்கிறது எண்ணெய். ஆமா, அதெல்லாம் காதுல போய் இறங்குறது. எண்ணெய் இறங்குறது தானே சொல்றோம் நம்ம. அதனால போய் அது எப்படியோ இறங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதனுடைய உண்மையான வடிவம் இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, வைரத்தினுடைய தனித்தன்மை. வைரத்துக்கு வந்து நிறைய தன்மைகள் இருக்குமா, அதாவது ஒப்பிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தன்மைகள்லாம் அதுக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னாக்க ஒன்று தான் வந்து அஃபினிட்டி டு கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அஃபினிட்டினா ஈர்ப்பு தன்மை உள்ளது, கிரீஸ்னா எண்ணெய் தன்மை உள்ளது. அது எங்கேயாவது காத்து படலத்துல எங்க இருந்தாலும் சரி, அந்த எண்ணெயை வந்து இழுத்து தன் மேல படிய வச்சுக்கக்கூடிய தன்மையே அது உண்டு. அதுக்கு அஃபினிட்டி டு கிரீஸ் இயற்கையாவே அதுக்கு இருக்குது. அஃபினிட்டி டு கிரீஸ்னு பேரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, சமையல் கட்டில் நிக்கிறோம் இல்லைங்களா, எண்ணெய் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் முழுக்க எங்கேயும் போகாது, ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து சேரும். இதுதான் எண்ணெய் இறங்குறதுன்னு சொல்றது. இந்த எண்ணெய் இறங்குறத நீங்க வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. எடுத்து கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணுறதும் உண்டு, அல்லது சோப் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கனாலும் போதும். கீழே க்ளோஸ்டு செட்டிங்காக இருந்துச்சுனாக்கா, மேலே க்ளோஸ்டு செட்டிங்குமா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இடைவெளியில் வழியாக ஒரு அழுக்குகள் போச்சுனாக்கா அதை கழட்டி தான் சுத்தம் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. ஓப்பன் செட்டிங்காக இருந்துச்சுன்னா போத் சைட்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. நீங்கள் அந்த எண்ணெய் இறங்குறது அப்படிங்கிறது ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கல்லுப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கல்லுப்பு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் நினைச்சு வச்சிடுறது, அல்லது பால் இருக்கு பாருங்க, காய்ச்சாத பால், ரெண்டுல எது அவைலபிள், பச்சை பால்ல நீங்க நினைச்சு எடுத்துட்டீங்கன்னாக்க, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வேர் பண்ணி நம்மள்ட்ட அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது கேரி ஓவர் ஆகாம இருக்கும். அது மாதிரி லாக்கர்ல வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ வைரத்துல பாத்தீங்கன்னா இந்த பொடி வைரட் இருக்கும், 18 கேரட்னு சொல்லி ரொம்ப பொடியா இருக்கும், ஃபேன்சி ஜுவல்லரியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாமா, இதுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? ஆக்சுவலாக கேரட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இந்த கேரட்டுங்கிறது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியை குறிக்குது. அதே வந்து நீங்க வைரத்தை பொறுத்த வரைக்கும் கிராம் கணக்குல, சென்ட்ல கணக்கு. ஸோ நீங்க 18 கேரட்னு நீங்க குறிப்பிடுறது தங்கத்தை தான் குறிப்பிடுறீங்க. தங்கத்துல ஏன் 18 கேரட் நம்ம குறிப்பிடப்படுது, வைரத்துக்கு மட்டும் ஏன் 18 கேரட் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வைரத்தை ஹோல்டு பண்ற அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, கோல்டுக்கு வந்து 18 கேரட்ல தான் அதிகமாக இருக்கும். அதனால கோல்டு ஜுவல்லரி பண்றவங்க எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நீங்க 18 கேரட்ல பண்ணிக்கிங்க. ஏன்னா 22 கேரட் 916ல பண்ணா லூஸ் ஆகி கீழே விழுந்துரும், அந்த கிரிப்பு கிடைக்கும். அதனாலதான் அதை சொல்றாங்க 18 கேரட்ல பண்ணிக்கிட்டா அந்த கிரிப்பு கோல்டு அந்த வைரத்துக்கு இருக்குமா. ஓகே. பொதுவா வந்து மனுஷனுடைய எடைக்கு ஏத்த கிராம், அதாவது கேரட் தான் போடணும்னு சொல்லுவாங்க. இது வைரத்தை பொறுத்த அளவுல அதனுடைய விலை வந்து ரொம்ப அதிகமான விலை இருக்கிறது. பொதுவா ஒருத்தர் இப்ப நான் வைரம் போடணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ரிஷப லக்னம் இல்ல துலா லக்னம், எனக்கு வைரம் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா எவ்வளவு சென்ட்ல போட்டுக்கலாம்? என்ன பொறுத்த வரைக்கும்னா, இந்த கேள்விக்கு பதில் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறதுங்கிறது உண்மைதான். பட் வந்து லோ பட்ஜெட்டா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சின்னதா வாங்கி போட்டுக்குங்க. வாங்கி போட்டதுக்கு பிற்பாடு நல்ல பணம் வரட்டும், அதுக்கு பிறகு பெருசாக போட்டுக்குங்கிறது ஒரு கோட்பாடு. இல்லை பணம் இருக்குது, என்கிட்ட இருக்குது, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாக்க ஒரு 10 சென்ட்டுக்கு மேலே போட்டுக்குங்க, அது சிறப்பாக இருக்கும்.
சிறப்பா அதாவது இருக்கும். தனிக்கல்ல எடுத்த உடனே வந்து ஒரு 10 சென்ட். அதாவது இந்த குட்டி பொடி டைமண்ட்ஸ் இல்லாம சில பேர் சிங்கிள் சாலிட்டரா போடுவாங்க. சாலிட்டர் சோ சாலிட்டரா சாலிட்டர்ங்கிறது மாதிரி சாலிட்டர்ங்கிற வேர்டு வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 25 சென்ட்ஸுக்கு மேலே வந்தால் தான் சாலிட்டர். சாலிட்டர் டைமண்ட். அது கீழே உள்ளதெல்லாம் வந்து பொடி டைமண்ட்ஸில் தான் வரும் அது கணக்கு. நீங்கள் 10 சென்ட்ஸ் போட்டிங்கன்னா போதுமானது. ஓகே. இந்த பாலிஷ்டு டைமண்ட் அன்பாலிஷ்டு டைமண்ட்னு சொல்லி ஒரு 2 ரகங்கள் சொல்றாங்க. இது அதாவது அன்கட் டைமண்ட்ஸ், கட் டைமண்ட்ஸ் சொல்றாங்க. இதுல இந்த 2ம் அணியறதுனால நமக்கு என்ன மாதிரி ஒரே பலன்கள் தான் கிடைக்குமா இல்லாட்டி வேற பலன்கள் ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜிக்கலா ஒரே எஃபெக்ட் தான். அன்கட் டைமண்ட் சரி கட் டைமண்ட்ஸாக இருந்தாலும் ஒரே பலன்கள் தான். இந்த வேல்யூ நம்ம இந்த ஜுவல்லரி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அட்ராக்டிவ் ஜுவல்லரி வேல்யூ வந்து நீங்கள் கட் டைமண்ட்ஸுக்கு அதிகமாக உள்ளது. எப்பயுமே வந்து வைரத்தை செதுக்கும் போது ஒரு கல் கிடைச்சதுக்கு பிறகு கல் வந்து அது கூழாங்கல் மாதிரி தான் இருக்கும். அதை செதுக்கி பட்டையெடுக்கு தீட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க தேவையற்ற பகுதிகளை நீக்குவாங்க. அந்த தேவையற்ற பகுதிகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முழுக்குனாப்பில் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி அன்கட் டைமண்ட்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய ஆன்டிக்விட்டி ஜுவல்லரி மாதிரி அதை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கட் டைமண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட் டைமண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 2 விஷயம் அதில் இருக்குது. அதில் வந்து ஒளி வந்து வெளியில் வரணும். ஒளி வந்து பொதுவாக வந்து ஒரு கல்லுக்குள்ளே ஒளி போச்சுன்னாக்க கல்லே பாதி ஒளியை சாப்பிட்ரும். மற்ற விஷயங்களில் வைரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உறிஞ்சாது, சாப்பிடாது. உடனே எல்லாத்தையும் 100% ரிட்டர்ன் பண்ணிடும். உள்ளே போகிற ஒளியை 100% ரிட்டர்ன் பண்ணுறதுனால தான் அதோடைய ஜொலிப்பு வந்து அவ்வளோ தூரம் இருக்குது மற்ற கற்களை விட. 2வது வந்து ஃபயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஃபயருங்கிறது விப்ஜிஆர் கலர்ஸ் 7 கலர்கள் ஃபார்ம் ஆகும். இந்த 7 கலர் ஃபார்ம் ஆகுறது ஹார்னஸ்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஜெர்கான் ஸ்டோன்ஸ்லயும் இந்த கலர்ஸ் தெரியுமே உங்களுக்கு. சோ அவங்க எப்படி வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிறது? அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஹார்ட்னஸ் வந்து 10 ஹார்ட்னஸ் இருக்கிறதுக்கும் ஜெர்கானியம் ஸ்டோன்ஸுங்கிறது நீங்க சொல்றது வந்து அமெரிக்கன் டைமண்ட்ஸை சொல்றீங்க, ஜிசெட்னு சொல்லக்கூடியது, கியூபிக் சிர்கோனியன் சொல்லக்கூடியது. அது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கியூபிக் சிர்கோனியன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாற்றாக யூஸ் பண்ணுறது. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ஃபேஸில் வந்து பட்டு தெரிச்சு வர்றது தான் அந்த இடத்துல விப்ஜிஆர் ஃபார்ம் ஆகும், ஃபயர் ஃபார்ம் ஆகும். அது வந்து ஹார்ட்னஸை பொறுத்தது. டைமண்டுடைய அந்த ஸ்பெக்ட்ரமுக்கும் கியூபிக் சிர்கோனியன் ஸ்பெக்ட்ரமும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டெப்த் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து டைமண்டுக்கு ரொம்ப எக்ஸார்பிண்டண்ட்டாக இருக்கும். இது கம்பேர் பண்ணவே முடியாது. இன்னொன்று என்னென்னா லென்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பட்டை முனைகள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எத்தனை வருஷம் உபயோகிச்சாலும் சரி வைரத்தினுடைய பட்டை முனைகள் கத்தி போலவே இருக்கும். அது மழுங்கவே ஆகவே ஆகாது. அப்படி தேய்க்கணும் அப்படின்னாலும் வைரத்தால தான் கட் பண்ண முடியும். இந்த நுணுக்கத்தை கற்றறிஞ்சவங்களும் நம்ம இந்தியர்கள் தான். இங்கே இது ரகசியமா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் காலத்துல அப்புறமா வெளியில போச்சது. வேணா வைரத்தை எல்லா இடத்துல கிடைச்சாலும் வைரத்தை கொண்டாந்து இந்தியாவில தான் கட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதை கட் பண்ற முறை எவ்வளவு கிடைச்சது. இங்க கோல்கண்டா மைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். நமக்கு கோல்கண்டா மைன்ஸ்ல தான் அந்த கோஹினூர் வைரம் எல்லாம் கிடைச்சது. அந்த கோஹினூர் வைரத்தை பட்டத்திட்டும் போது அந்த பட்டத்திட்ட ரகசியம் யாருக்குமே தெரியாது. அது எப்படி தீட்டுறதுன்னா எந்த இதை வச்சு தீட்டினாலும் தீட்டப்பட முடியல. வைர பொடிகளை வச்சுதான் வைரத்தையே தீட்ட முடியல. கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுல தான். அந்த டெக்னாலஜி அப்பவே நமக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக. இப்ப இன்னொன்னு என்ன, வைரத்துல சில பேருக்கு ஸ்கிராச்சஸ் விழுந்திருக்கும், ஆனாலும் அதை கொடுக்காம வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் விழுந்த வைரத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம்? ஸ்கிராச்சஸ் விழுக வாய்ப்பு இல்லைம்மா. அதாவது அந்த மைன்யூட்டா நம்ம செக் பண்ணும்போது ஸ்கிராச்சஸ் இல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இருந்தாலும் கூட நான் எதுக்குன்னா இந்த பாலிஷிங் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. பாலிஷிங் லைன்ஸ்னு ஒன்று இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து பொதுவா ஸ்டோன்ஸ் வாங்கும்போது சொல்லுவாங்க அதுல ஏதாவது கிராக்ஸ் இருந்தா அதை வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம சில பேர் ஸ்டோன் செலக்ட் பண்ணி கொடுத்து அப்புறமா அவங்க அந்த தங்கத்திலயோ வெள்ளியிலயோ பதிக்கும் போது கிராக்ஸ் விழதான் செய்யும். அப்ப நம்ம அதை புதுசா தான் வாங்கி தரோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதை தான் செக் பண்ணி வாங்கணுங்கிறது. இப்ப நகைக்கடையில வாங்கும்போது நீங்க அதை வந்து செக் பண்ணி வாங்கணும். கண்டிப்பா. இல்ல நம்ம மாதிரி உள்ளவங்கள்ட்ட நாங்களே செக் பண்ணி கொடுத்துருவோம், அந்த பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வாங்குறவங்கள்ட்ட நீங்கள் போட்டது பிறகு நல்லா இருக்கா நல்லா இல்லையா 2 பாயிண்ட் தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். நல்லா இருக்கா வச்சுக்கிங்க, நல்லா இல்லையா ரிட்டர்ன் பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு. இந்த பாயிண்டோட நிறுத்திக்கணும். மற்றபடி அவங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி எந்த கேள்விகள் வேணாலும் இருக்கட்டும். நம்ம வந்து போடுறோமா, போட்டதுக்கு பிறகு எந்த கேள்வியும் வரக்கூடாது. நல்லா இருக்கா நல்லா இல்லையா 2 விஷயம் தான். பொதுவாக இந்த ஸ்டோன்ஸ் ஒன்று வாங்குறோம்ல சார், எடுத்த உடனே போட்டுக்கலாமா இல்ல ஸ்டோனா கொஞ்ச நாள் வச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் போடலாமா? இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் முறை கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க. பாக்கெட்ல வச்சு பாருங்க, பர்ஸ்ல வச்சுக்கோங்க, பாக்கெட்ல வச்சுக்கோங்க, தவறான முறை மாதிரி. யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு 30 நாள் யூஸ் பண்ணுங்க, 60 நாள் யூஸ் பண்ணுங்க. அது நல்ல பலன்களா இருந்தா அதை வந்து மோதிரமாவோ இல்ல தோடாவோ செஞ்சு போட்டுக்கோங்க. இது எந்த அளவுக்கு அந்த முறை வந்து சயின்டிபிக் முறை இல்லைன்னு நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க வச்சு பாக்குறீங்க நல்லா இருக்கு, போட்டதுக்கு பிறகு நல்லா இல்லைன்னு நிறைய பேர் இருக்காங்க. போட்டதுக்கு பிறகு நல்லா இல்லைன்றுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சீரீஸ் அந்த கரெக்டாக நான் சொல்கிற முறைப்படி போங்க.
லக்னப்படியோ 5ஆம் இடத்த அதிபதியோ பாருங்க. நீங்க வாங்கி போடும்போது முதல் நாள் அழியும் போது 1 மணி நேரம் போடுங்க, 2வது 2 மணி நேரம் போடுங்க, 3வது நாள் 3 மணி நேரம் போடுங்க. இந்த மாணிக்கம் அணியும் போது ஒரு சிவப்பு நிற கதிர்கள் உடம்புல பாயறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிச்சு ஜுரம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதனால தான் இந்த உடம்புக்கு செட் ஆகுறதுக்காக ஒரு மணி நேரமா ஏற்றி போடுங்கன்னு நம்ம சொல்றது. நீலக்கற்கள் போடும்போது சளி பிடிச்ச மாதிரி, ஏன்னா நீலம்ங்கிறது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது வந்து சளி பிடிச்ச மாதிரி ஒரு கோல்டு ஏற்படுற ஃபார்ம் அது வருங்கிறதுனால தான் ஒன்று ஒரு மணி நேரமாக ஒவ்வொரு நாளாக ஏற்றி ஃபுல் டைம் போட்டுக்கலாம். நைட்டு வந்து கழட்டி வச்சிடணும்மா பூஜை ரூம்ல. ஓகே, யாரா இருந்தாலும் ராத்திரி நேரத்துல ஸ்டோன்ஸ் போட்டுக்கவே கூடாது. ஏன்னா சில பேர் கையில இருந்து கழட்டவே மாட்டாங்க, பெர்மனன்ட்டா இருக்கும். அதே மாதிரி காதுல தோடா போட்டுக்கிறது எல்லாமே பெர்மனன்ட்டா தான் வச்சிருப்பாங்க. நீங்க ராசி கல்லுன்னு விரல்ல அணியறீங்கன்னு வைங்க, கழுத்துல டாலரா போடுறீங்க அதெல்லாம் விட்டுருங்க. விரல்ல நீங்க போடுற எல்லா விஷயத்தையுமே, நான் சொல்றது விரலுக்கு மட்டும், நைட்டு கழட்டி வச்சிருங்க, பூஜை ரூம்ல கழட்டி வச்சிருங்க. காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீர் எடுத்து பூசுற மாதிரி அதை எடுத்து கையில போட்டுக்குங்க. வெளியில போயிட்டு வந்தது பிறகு நல்லா கையை கழுவி மறுபடியும் வச்சிருங்க. மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில கிளென்சிங் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்பதான் அந்த பவர் வந்து நிலைச்சு நிற்கும். கிளென்சிங்னு வேர்டு யூஸ் பண்றோம், கிளீனிங்ல கிளென்சிங், அது இன்டர்னல் வைப்ரேஷனை கிளீன் பண்ணி கொடுக்கறது. அந்த மாதிரி அடிச்சா அந்த பலன்கள் நீடித்து வரும், நல்லாவும் இருக்கும், மங்களகரமா இருக்கும். அது அருமையான பதிவு. ஏன்னா கற்களை பத்தி நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நுணுக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த விரல் அணியணும், எந்த மாதிரி அணியணும், எந்த வெயிட்ல அணியணும், இந்த மாதிரி நிறைய ஒரு தவறே ஏற்படாத முறையை நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாக. ஏன்னா இதோடைய புத்தகமும் போட்டிருக்கீங்க. சோ அந்த புத்தகத்துடைய பேர் சொல்லிட்டீங்கன்னா நேர்கள் பாக்குறாங்க. விஜயா பதிப்பகம், கோவை விஜயா பதிப்பகத்தில் வெளியிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இந்த சர்டிஃபிகேட் ஜெமாலஜி 95ல பாம்பேல முடிச்சுட்டு வரும்போது தமிழ்ல புத்தகமே இல்லை. அப்படி 1-2 புத்தகங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அன்சைன்டிஃபிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் அதில் இருந்ததை பார்த்துட்டு, சரி தமிழுக்கு நம்ம ஒன்று எழுதியே ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல நான் அந்த புத்தகத்தை உங்கள் அதிர்ஷ்டமும் வைரங்களும்ங்கிற தலைப்பில் கருப்பு கலரில் அந்த அட்டை இருக்கும். ஏன்னா கருப்பு பேக்ரவுண்டில் வைரம் நல்லா தெரியுங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த புத்தகம் வந்து விலை 65 தான். நீ வேணா வாங்கி பயன்படுத்திக்கலாம். படிக்கிறதுக்கு பொறுமை இருந்தா சரிதான். நிச்சயமா. ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு விலை அதிகமா இருக்கிற விஷயத்துக்கு தான் கூடுதல் மதிப்பு இருக்குன்னு நினைப்போம். ஆனா விலை குறைச்சலா இருந்தாலும் நமக்கான நாலேஜ், வைரத்தை பத்தின ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சார் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் புக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கோ அவர் குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஜெமாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிற நம்பருக்கு சார் கால் பண்ணீங்கன்னா அவரே வந்து அவர் ஹோல்சேலாவும் அவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அதற்கான ஆலோசனைகளும் உங்களுக்கு வழங்குவாரு. இதே மாதிரி ஒரு அடுத்த பதிவுல சந்திக்கலாம் சார். நன்றி. வணக்கமா, வாழ்த்துக்கள்.